வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா டிஷ் பூசணிக்காய் எரிச்சேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். பூசணிக்காவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் 5 பல்லளவுக்கு பூண்டு, பச்சை மிளகாய் 3, சீரகம் கொஞ்சம், துருவின தேங்காய் 1 கை அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சதில் காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு பேனில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிப்பை காயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூசணிக்காய் எரிச்சேரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.